ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமாம் ஸ்டோர். நம்ம இமாம் ஸ்டோரில் காட்டுற எல்லா பொருளுமே பெஸ்ட்டான பொருள். அந்த மாதிரி தான் நம்ம காட்டுவோம். செலக்டிவாக உள்ள பொருள் மட்டும் தான் நம்ம காட்டுவோம். அதை மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறோம். அதே போல் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அதை சொல்லிடுறோம். அதிகமான ஆதரவு கொடுக்குறாங்க. புது புது கஸ்டமர் அதிகமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஏற்கனவே உள்ள பழைய கஸ்டமர் சொல்லி அதிகமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கிடுவோம். இப்போ என்னன்னா இன்றைக்கி தோசைகள் தான் அன்றாடம் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தோசை. சரிங்களா? நம்ம உணவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது தோசை தான். ஏன்னா டக்குன்னு ஒரு 20 ரூபாய்க்கு மாவு பாக்கெட்டை வாங்கி ஊற்றி சுட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சிருவோம். அதனால தான் நம்ம தோசைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் தோசைக்கல்லுமே பெஸ்ட்டு தோசைகள். நிறையா பேர் கேட்பாங்க நம்மள்ட்ட கேட்கும்போதே பழைய கல் சரியில்லை, புதுசாக எனக்கு கல் வேணும், வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி எதனால என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரே விஷயம், எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் நடுவில் பிடிக்குது, சுற்றியில் வேக மாட்டேது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு தான் தோசைக்கல் எனக்கு வேணும்பாங்க. நம்ம ஒரு பெஸ்ட்டான தோசைக்கல் எடுத்து நம்ம கையில் கொடுப்போம். கொடுத்ததுன்னு ஏன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே வர்ற கஸ்டமரில் கிட்டத்தட்ட ஒரு 70% கஸ்டமர் அதை தான் சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணமே அது லைட் வெயிட் தோசைக்கல் தான். நம்ம அதிகமாக ஹீட்டு வரக்கூடாது அப்படிங்கிற எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறணும். என்ன ஒரு விஷயம்னா, தோசை சுடுறதுக்குன்னு இவ்வளோ நேரம் இருக்கும். இவ்வளோ நேரம் அடுப்பில் இருந்தால் தான் அந்த தோசை வேகும். சரிங்களா? அந்த விஷயம் ஒன்று இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம அந்த தோசைக்குரிய நேரம் அடுப்பில் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அது இந்த தோசைக்கல்னாலும் சரி, லைட் வெயிட்டாக இல்லை வெறும் தகடை தூக்கி வச்சாலும் அவ்வளோ நேரம் வச்சாதான் அந்த தோசை வேகும். அப்படி வேகும்போது என்ன ஆகுதுன்னா, நடுவில் பிடிச்சி சுற்றி வேகாமல் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணமே அந்த லைட் வெயிட் தான். அதனால தான் எப்படின்னா, நம்ம நல்ல கல், ரொம்ப செலக்டிவான கல், நம்ம கொடுக்குற கல் எல்லாருக்குமே நல்லா தோசை வரணும், அந்த பிரச்சனை வீட்டில் வரவே கூடாது. அப்படிங்கிறனால தான் நல்ல பெஸ்ட்டான தோசைகள் கொடுக்குறோம். அந்த தோசைகள் வெரைட்டிஸ் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். இப்போ அதோட எடையை போட்டு நம்ம இதை என்ன ரேட்டு கொடுக்குறோம். ஏன்னா நிறையா பேருக்கு தெரிய மாட்டேது. நம்ம இந்த கல்லை எடுத்து காட்டுறோம், இவ்வளோ வெயிட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன இது வெயிட் கம்மியானதா இதான்னு கேட்குறாங்க. அதனால இப்போ நம்ம வெயிட் போட்டு காட்டியே நம்ம அதோட ரேட்டை சொல்லிடுவோம். ஓகேங்களா? ரேட்டுமே பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கல் என்னென்னா, நான் இந்த கல் காட்டுவோம். நம்ம தண்டவாளக்கல். சரிங்களா? இது எல்லாமே தண்டவாளக்கல் தான். அந்த தண்டவாளக்கல்லையும் இது எப்படின்னா, நல்லா 6 mm திக்னஸ். நல்லா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா JSW ஷீட்டு, நல்லா புது ஷீட்டில் போட்டு நல்லா லேசரில் கட் பண்ணி, கையை அறுக்காது அந்த மாதிரி லேசரில் கட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக பார்த்து செஞ்ச கல் இது. 6 mm. இதோட வெயிட் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2.98 kg, 3 kg. ஓகேங்களா? 3 kg வெயிட் இருக்குது. சைஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 11 inches வரும். 11 inches சைஸ். இது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறனால 11 inches சைஸில் தான் கட் பண்ணுவாங்க. ஆழமாக இருக்கிறனால உங்களுக்கு லேசாக 1 mm 2 mm வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? 11 inches இந்த கல். இதோட வெயிட் கிட்டத்தட்ட 3 kg வருது. இதோட ரேட் வைஸ் பார்த்தோம்னா 420 ரூபாய்க்கு இந்த கல் கொடுக்குறோம். நல்ல ஹெவியான கல், ரொம்ப சூப்பராக வரும். அந்த நடுவில் கருகிற பிரச்சனை வராது, சுற்றியும் சூப்பராக வேகும், ஈவனாக ஹீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் தோசைகள் பார்க்குறோன்னா, அதே 6 mm திக்னஸ்லேயே நல்லா சூப்பராக நல்லா பேப்பர் ரோஸ்ட் தோசை நம்மளுக்கு பேப்பர் மாதிரி வரும். அப்படி வரக்கூடிய கல்கள் தான் நம்ம மேக்ஸிமம் வச்சுருப்போம். அந்த வரிசையில் பார்த்தோன்னா இது 3.25 கிலோ இருக்குது. இதோட சைஸ் பார்த்தோன்னா 12 inches வந்துடும். கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். 12 inches, 3.25 கிலோ, 6 mm திக்னஸ்ஸு. இதோட ரேட்டு 550 ரூபீஸ்க்கு, 550 ரூபாய்க்கு இந்த தோசைகள் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே குவாலிட்டியானதும் நல்ல பெஸ்ட்டான தோசைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் அடுத்த சைஸ்ன்னு பார்த்தோன்னா 13 inches இருக்குது, 13 inches இருக்குது. அதோட சைஸ் பார்த்தோன்னா கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு 13 inches கரெக்டாக கிடைக்கும். இதோட வெயிட் பார்த்தோன்னா இந்த 4.28 3 kg, 4.3 kg ஒரு ரவுண்டு ஃபிகராக சொன்னோன்னா. இதோட ரேட்டு 600 ரூபா, 600 ரூபீஸ்க்கு நம்ம இதை கொடுத்துருக்கோம். 13 inch, அதே சேம் திக்னஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சைஸஸ் பார்த்தோம்னா
நம்ம 5mm கொஞ்சம் வெயிட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காண்டி தான் இந்த தோசைக்கல் நம்ம ரெஃபர் பண்ணுறது. இதுவே வந்து 5mm 11 இன்ச்சு வரும். வெயிட் வைஸ் பார்த்தோம்னா இந்த 2.7 kg இருக்குது. கரெக்டாக 11 இன்ச்சு இருக்கும். 5mm திக்னஸ். இதோட ரேட் வந்து எப்படின்னா 370 ருபீஸ், 370 ரூபாய்க்கு இந்த கல் கொடுக்குறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா திக்னஸ் வந்து முன்ன பின்ன வரும் ஒவ்வொரு நேரம். எப்படின்னா நம்ம வெயிட் கம்மியாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ரேட்டை குறைச்சிருவோம். வெயிட் திக்னஸ் இது கொஞ்சம் கூடும்போது நம்ம அதுக்குரிய ரேட்டை கொடுத்துருப்போம். இது 370 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்தது வந்து எப்படின்னா 2.5 kg வந்துச்சு, 350 ருபீஸ் கொடுத்தோம். இப்போ வந்து 370 கொடுக்குறோம். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே 12 இன்ச்சஸில் வந்து 5mm திக்னஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? 5mm திக்னஸ் வந்துடுது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.3 kg இருக்குது. இது வந்து 450 ருபீஸ், 450 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்களோட கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து 420 ரூபா போட்டிருப்போம். அது கரெக்டாக 3 kg வரும். ஓகேங்களா? இப்போ வந்து 3.3 kg இருக்குது. இது வந்து 450, 450 ரூபாய்க்கு இந்த தோசைகள் கொடுத்துட்ருக்கோம். அதே 6mm நம்ம ஃபஸ்ட்டு காட்டின 6mmலேயே வந்து ஃப்ளாட்டாக கேட்குறாங்க, இண்டக்ஷனில் யூஸ் பண்ணணும், நான் ஃபாரின் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காண்டி அதே 6mmல நல்லா ஃப்ளாட்டாக 11 இன்ச்சு நல்லா அடக்கமாக இண்டக்ஷனில் எல்லா இண்டக்ஷன்லையுமே யூஸ் பண்ணுற மாதிரி வரக்கூடிய கல் தான் இந்த இது. ஃபுல் ஃப்ளாட்டு மாடல் வந்து நல்லா 2 கை பிடிக்கிற மாதிரி நம்ம இதுக்குரிய மாடல் கொடுத்துருக்கோம். கரெக்டாக 11 இன்ச்சஸ் வரும். 3 kg கரெக்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து 420 ருபீஸ், 420 ரூபா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல 3 kg எல்லாமே வந்து இந்த வெயிட் தான் வரும். இது 420 ரூபாய்க்கு நம்ம இந்த கல் கொடுக்குறோம். இதே இது பார்த்தோம்னா 6mmலேயே வந்து 12 இன்ச்சஸ். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 12 இன்ச்சஸ் 6mm திக்னஸ். அதே ஃப்ளாட் தவா அது பார்த்தீங்கன்னா அந்த 3.65 kg இருக்குது. அதே 12 இன்ச்சஸ் வரும் கரெக்டாக. இதோட ரேட் வந்து எப்படின்னா நம்ம 550 ருபீஸ் கொடுத்துக்கிட்டோம். ஃப்ளாட் கல் அந்த 6mm எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான், ஒரு 50 கிராம் முன்ன பின்ன இருக்கும். அப்படின்றதுல தான் இது வந்து 550 ருபீஸ் அதே ரேட் தான் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம காட்டுறது என்னன்னா நம்ம இன்னும் ஹெவியாக நம்ம இப்போ காட்டின கல் பூரா 5mm 6mm திக்னஸ்ஸு. இன்னும் ஹெவியாக பேப்பர் மாதிரி எனக்கு தோசை வரணும், ஹோட்டலில் உள்ள தோசை மாதிரி வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த 8mm திக்னஸ் நம்ம போடுறோம். இது நல்லா இன்னும் ஹெவியாக இருக்கும். இந்த வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக இதோட வெயிட்டை கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா நிறையா பேர் இதை வாங்கிட்டு என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால தான் இதை சொல்லி நம்ம இது பண்ணுறோம். நல்லா ஆனால் தோசை வந்து கையில் உரிச்சு எடுத்துடலாம், அந்த மாதிரி வரக்கூடிய தோசைகள் தான் இது. நல்லா 8mm திக்னஸில் ரொம்ப சூப்பராக வரக்கூடியது. இது 12 இன்ச்சஸ் வரும். சைஸஸ் பார்த்தோன்னா 12 இன்ச்சஸ் வந்துடும். 4.5 kg இருக்குது. இந்த இடம் வந்து 4.58 kg வந்திருக்கு. எப்பயும் வந்து 4.7 kg வரும். அந்த மாதிரி தான். கொஞ்சம் நான் சொன்னேன்ல ஏற்கனவே முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் வித்தியாசம் வரும். இது வந்து 620 ரூபாய்க்கு இந்த ஹெவியான தவா பார்த்தீங்களா, இவ்வளவு வெயிட்டாக இவ்வளோ ஹெவியாக வரக்கூடிய தவா வந்து 620 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே இதை பார்த்தோம்னா அதிலே 13 இன்ச்சஸ் 13 இன்ச்சஸ் வந்து இந்த தவா கொடுக்குறோம். 13 இன்ச்சஸ் பார்த்தோம்னா இதோட வெயிட் வந்து 5.7 kg இருக்குது. 8mm திக்னஸ், நல்லா 13 இன்ச்சஸ் வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த 8mmல வந்து நம்மளுக்கு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கும். 12 இன்ச்சஸில் ஸ்டார்ட் ஆகி 13, 14, 15 அந்த மாதிரி வந்து சைஸ் வரைக்கும் வருது. நம்ம இது ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன மெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன வண்டி கடை போட்டிருக்கிறவங்க அவங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி வரக்கூடியதாக தாராளமாக வந்து ஹோட்டல் பர்பஸ்னாலும் அந்த ஸ்பீட் பர்னர் வச்சும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். தோசை வந்து ரொம்ப சூப்பராக வரும். இதோட ரேட் வந்து 720 ருபீஸ். அதோட ஒரு 100 ருபீஸ் மட்டும் இது கூடுது. மற்ற இதோட பெரிய சைஸஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த சைஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணாலே போதும். அதோட ஃபோட்டோ ரேட்டு எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவோம். என்ன சைஸ்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். முக்கியமாக தான் எந்த திக்னஸ்னாலும் இது மட்டும் கிடையாது, இது வீட்டுக்குங்கிறனால நம்ம இந்த திக்னஸ்லாம் கொடுக்குறோம். இதோட பெரிய சைஸ் வேணும்னாலும் நம்ம வந்து இதை கட் பண்ணி உங்களுக்கு நல்லா எந்த திக்னஸில் வேணாலும் கட் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி வரக்கூடியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 6mmலே ஃப்ளாட் தவாவில் இந்த ஒரு மாடல். இதுவுமே வந்து எப்படின்னா 6mm தான் ஃப்ளாட் தவா. இந்த மாதிரி மாடல்லையும் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால தான் இந்த ரவுண்டு காதுலையும் போட்டிருக்கோம். இதுவுமே வெயிட் அந்த சேம் வெயிட் தான். ஒரு ஏற்கனவே பார்த்தோம்ல 3.75 kg. ஏன்னா அது கர்வு, இது ஃப்ளாட், அவ்வளோதான் வித்தியாசம். இதுவுமே வந்து 550 ருபீஸ் தான் வருது. இதை எதுக்கு நம்ம வெயிட் போட்டு காட்டுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடுத்து காட்டும் போது அதோட வெயிட் தெரிய மாட்டுது. அதனால தான் நம்ம வெயிட் போட்டு காட்டி அக்யூரேட்டாக நம்ம அதை ரேட் போட்டிருக்கோம். இதில் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ரவுண்ட் கல் காட்டிக்கிட்டு இருந்தோம். அதிலே வந்து
ஸ்கொயர் டைப் வந்து ரொம்ப நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் டைப்லையும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த ஸ்கொயர் டைப்பும் கேட்குறாங்க. அதுலேயே வந்து எப்படின்னா 5 mm திக்னஸில், நல்லா அந்த திக்னஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 5 mm திக்னஸில் நல்லா சூப்பராக 12x12 12க்கு 12 சைஸ் போட்டிருக்கோம். கரெக்டாக வீட்டு பர்னருக்கு நம்ம டபுள் பர்னரில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 12 inches வந்துடும் 1x1 ஃபீட்டில் போடுறது. இது வந்து 3.8 3.9 kg அந்த மாதிரி வரும் அப்ராக்சிமேட்டடாக. இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து 580 rupees கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த திக்னஸில் உள்ள தோசைகள். ஓகேங்களா, ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடியது 580 rupeesக்கு வந்து இந்த 12x12 தோசைகள் கொடுக்குறோம். அதே இது வந்து எப்படின்னா உட்டன் ஹேண்டிலோட வேணுங்கிறாங்க. அதிகமாக வந்து இந்த உட்டன் ஹேண்டில் நிறையா போகுது. ஏன்னா வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டக்கு டக்குன்னு உடனே தோசைக்கல்ல கையில் தூக்குறதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறனால இதுக்கு இது பண்ணுறோம். இது 5 mm திக்னஸ், சேம் வெயிட்டில் தான் வரும். வெயிட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சேம் வெயிட்டில் தான் வரும். ஏன்னா அந்த உட்டன் ஹேண்டில் இருக்கிறதுனால ஒரு 100 grams எக்ஸ்ட்ரா வருது. இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு 750 rupees. ஏன்னா இதில் வந்து ஒர்க்கே இந்த உட்டன் தான், இந்த வுட்டு ப்ளஸ் அதை ஃபிட் பண்ணுற இது. அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னால உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு 180 170 கூட வருது. அப்படிங்கிறனால தான் இதோட ரேட் வந்து 750 rupeesக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே ஸ்கொயர் டைப்பில் வந்து நம்ம கர்வ் டைப், குழியா நிறைய பேர் இருக்காங்க, சதுரமாகவும் வேணும் குழியாகவும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த தோசைக்கல். இது வந்து எப்படின்னா தோசைக்கல்லுக்கு தோசைக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட திக்னஸே வந்து 3 mm தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா அந்த தவா ஃப்ரையோ இல்லை வேற ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு கேட்குறாங்கல்ல, பெரிய சீஸாக வேணும், இல்லை முழு மீனை ஃபுல்லாக போட்டு எனக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இந்த பெரிய சைஸ் கொடுக்குறோம். அதுலேயே வந்து லைட் வெயிட்டாக வருது. இதில் வந்து பார்த்தோன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 kg இருக்கும். இதோட ரேட் வந்து 300 rupees, 300 கொடுக்குறோம். இதில் வந்து அடுத்து ஒரு 2 வெயிட் இருக்குது. அடுத்து வந்து 4 mm கொடுக்குறது வந்து உங்களுக்கு 3.4 kg வரும். அது 480 rupees கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த வெயிட் பார்த்தோன்னா 5 mm வெயிட் 4.3 kg வரும். அது 580 rupeesக்கு வந்து அந்த கல்லும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவுமே வந்து ஸ்டாக் வந்துடும். ஓகேங்களா, 4 mm திக்னஸ் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, 5 mm திக்னஸும் ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர்றோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போக வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டாலே எங்களோட லிங்க் உங்களுக்கு வந்துடும். அதிலே எல்லா ப்ராடக்டோட ஃபோட்டோ, ரேட்டு, சைஸு எல்லாமே வந்துடும். இந்த தோசைக்கல் வந்து எப்படின்னா முன்ன ஒரு வெயிட் வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் கூடும்போது குறையும் போது அதுக்கு தகுந்தாப்புல அந்த ரேட்டை நாங்கள் மாற்றிக்கிறோம். சரிங்களா, குறைஞ்சிருச்சுன்னா நாங்கள் குறைச்சிடுவோம், கூடும்போது அதை வெயிட்டை வந்து கூட தான் செய்ய போகிறோம். அதே போல் எந்த ஊருக்குனாலும் நம்ம பார்சல் அனுப்பிடலாம். எந்த ஊருனாலும் சரி, எந்த கண்ட்ரிஸ்னாலும் நம்ம பார்சல் அதிலே அனுப்பிச்சி விட்டுருக்கோம். இப்போ முன்னாடி உள்ள பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தாவே இது ஃபுல்லாமே வந்து வெளியூருக்கு போகக்கூடிய பார்சல் தான். இங்கே மதுரைக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை மதுரைக்கு விசிட் வர்றவங்க கண்டிப்பாக நம்ம கடையை விசிட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை பார்த்து நீங்கள் வாங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபோட்டோவில் காட்டுறது எல்லாமே தான் நம்ம சேல் பண்ணுறோம். நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்த்தே நீங்கள் வாங்கலாம். அது போக வந்து வெளியூர்லேருந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீட்டுக்கே சேஃப்டியாக டெலிவரி பண்ணிடுவோம். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஓகேங்களா, வீட்டுக்கே கொரியரில் அனுப்பிச்சிட்டு சேஃப்டியாக டெலிவரி வரும். உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். இது போக வந்து இந்த நம்ம வீடியோ வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.